இன்னைக்கு வந்துருச்சு ஜிம்முக்கு போயாச்சு குடும்பத்தோட முஸ்லி, முட்டை எல்லாம் சாப்பிட்டுட்டு. அம்மி 2 நாளா பயங்கரமா சின்சியரா ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கா. என்னான்னே தெரில. இன்றைக்கும் சார் பயங்கர சின்சியரா பண்ணிகிட்டு இருந்தார். நான் கார்டியோ கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வீட்டில் இருக்க பழைய குழம்புகளெல்லாம் காலி பண்ணும் நாள் அப்படின்ட்டு இன்றைக்கி சமைக்கல. நோ குழம்பு, நோ சைடிஷ், ஒன்லி சாப்பாடு மட்டும்தான் அப்படின்ட்டு. நேற்று வச்சு தலைக்கறி குழம்பு, சிக்கன் குழம்பு இருந்துச்சு. அதுக்கும் முன்னாடி வச்சு பூண்டு குழம்பு வேறு வீட்டில் இருந்துச்சு. அதனால் சாப்பாடு மட்டும் வச்சு இறக்கிட்டு நான் வந்துட்டு பூண்டு குழம்பும் கொஞ்சமாக சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். அம்மி சிக்கன் குழம்பு, உங்கள் அப்பா தலைக்கறி குழம்புண்டு 3 பேர்த்துக்கு 3ஆ பிரித்தாச்சு. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு வெளியில் போய் அப்போ தான் உட்காரலாம் அப்படின்ட்டு போகிறேன். அம்மி வந்துட்டு வெடி வெடிக்கணும் அப்படின்னா. அம்மிக்கு வந்து இந்த சீனி வெடி பாக்கெட் வாங்கி கொடுத்துருக்கோம். அது எதுக்குன்னா, அந்த சீனி வெடி பாக்கெட்னா தான் ஒரு பொழுது அன்னைக்கு வெடிச்சிட்டே இருப்பான். காலி ஆயிடுச்சுன்னு சொல்லவே மாட்டான். வேறு எதுவும் வாங்கி கொடுத்தா வேறு வாங்கி கொடு அப்படின்ட்டே இருப்பான். அதனால் ஒரு பாக்கெட்டை வாங்கி போட்டிருக்கு, ஒரு பொழுது அன்னைக்கு வெடிச்சிட்டே கிட அப்படின்ட்டு. இதில் என்னைய வேறு கூட்டு சேர்த்துக்கிட்டான். 1 மணி நேரம் உட்காந்து ஒன்றா வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு வழக்கம் போல் படுத்தாச்சு. மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.